Hi friends, welcome back to our channel Seenu Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா Instagramல இருக்க ஒரு ஃபீச்சரான ஸ்லீப் மோட் இத வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து யூஸ் பண்றது, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இத வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆன் பண்ணிக்க முடியும், இதல ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால செட் பண்ணிக்க முடியும். சோ அதை எப்படி செட் பண்றது, அது மட்டும் இல்லாம இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூ ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் பண்ணாங்க. அதாவது டேட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்க முடியும். டேட்ஸ்னு சொல்ல முடியாது, டேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்க முடியும். ஒரு வீக்ல வந்து பாத்தீங்கன்னா சண்டேல இருந்து சாட்டர்டே வரையும் இருக்குன்னா அதில் எந்தெந்த டேஸில் மட்டும் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்லீப் மோட் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மோட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆஃப் பண்ணிக்கிறது அப்படின்ற A to Z எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீப் மோட்னா என்ன, எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தலாம். அதுக்கப்புறமா இதை ஆன் பண்ணுறதை பற்றியும் அண்ட் ஆல்சோ ஆஃப் பண்ணுறதை பற்றி, அதுக்கப்புறம் அந்த டேட்ஸ்லாம் வந்து டேஸ்லாம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப் மோட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஸ்லீப் மோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிக்க முடியும். அது 2 hours இருக்கலாம், இல்லை 4 hours இருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அப் டு 12 hours வரையும் 12 மணி நேரம் வரையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் டைமிங் வந்து இதில் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணுற இந்த டைமிங்குள்ளே உங்களுக்கு வரக்கூடிய இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வராது. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப் மோட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்லீப் மோட் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐடியா வந்து பார்க்குற யாருக்கோ நீங்கள் வந்து அந்த ஸ்லீப் மோடில் இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி காமிக்கும் அப்படின்னாக்கா ஒரு DND மோட் மாதிரி காமிக்கும். அதாவது ஒரு அரை நிலவு சிம்பிள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காமிக்கும். யூஸ்வலாக நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா வந்து க்ரீன் கலர் ஒரு டாட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலுக்கு மேலே காமிக்கும். ஸோ அந்த க்ரீன் கலர் டாட்க்கு பதிலாக நீங்கள் இந்த ஸ்லீப் மோட் யூஸ் பண்ணும்போது ஒரு ஆஃப் மூன் ஒரு சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காமிக்கும். ஸோ இதை பார்க்கும்போது அவங்க வந்து ஸ்லீப் மோடில் இருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் இந்த ஸ்லீப் மோட் ஆன் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் இன்ஸ்டாகிராம்குள்ளே வந்து உங்களுக்கு வர நோட்டிஃபிகேஷன்ஸையும் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பார்த்துக்க முடியும். பட் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேயோ அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் அப்ளிகேஷனோ இல்லை மொபைல்லேயே கூட வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னும் போது இடையில இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து இன்டரப்ட் பண்ணாது. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அதை வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸ்லீப் மோட் ஆனில் இருக்கும்போது மட்டும். ஸோ ஓகே, ஒரு 12 hours நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 12 hours முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 12 hoursமே உங்களுக்கு வர வேண்டிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த 12 hours கிராஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா நோட்டிஃபிகேஷனையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ரிசீவ் ஆகிடும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நைட் 10 மணிலேருந்து நாளைக்கு காலையில் ஒரு 5 o'clock அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock நான் வந்து டைம் செட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இதுக்கு இடையில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வராது. ஆனால் அந்த 6 மணி கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 to 8 hours வந்து பார்த்திங்கன்னா வர வேண்டிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எனக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப் மோட் ஒர்க் ஆகிற மெத்தடும் கூட. ஸோ இதை எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஹோம் பேஜில் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கிங்க. மூவ் பண்ணிவிட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 lines இருக்கும். இந்த 3 linesஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிக்கும். அதாவது உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணுறதுக்கும் அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன், அப்புறம் நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் பேஜ். இதில் மைனூட்டாக நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே ஐ திங்க் கரெக்டாக தெரியல, நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கா இப்படி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் ஸ்லீப் மோட்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கும். அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஆஃபில் தான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடும். அதாவது உங்களோட ஸ்லீப் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடும். இதுக்கு முன்னாடி குவைட் மோட் பற்றி நான் வீடியோ மேக் பண்ணப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேக் பண்ணப்போ டைம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நம்மளால் செட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு காமிக்குது இல்லைங்களா. ஸோ இந்த டேஸ் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இந்தந்த டேஸில் மட்டும் எனக்கு வந்து ஸ்லீப் மோட் ஆனில் இருக்கணும், இந்தந்த டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு உண்டான ஃபீச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே இருக்க இந்த காலமில் ஸ்டார்ட் டைம் அண்ட் எண்ட் டைம் வந்து 2 இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரையும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகக்கூடாது, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கிங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து டேஸ் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா. ஸோ சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே, இது மொத்தமாக 7 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு 7 daysமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 7 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை எனக்கு வந்து இந்தந்த பர்டிகுலர் டேட்ஸில் மட்டும் ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாளில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கணும் நான் செட் பண்ணுற டைமில் அப்படின்னாக்கா அந்த டைமிங் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மண்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெட்னஸ்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா WV,
W, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேக்கு வந்து பார்த்திங்கன்னா Fன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணி உங்களோட டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கிங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஸ்லீப் மோட் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடும். ஸ்லீப் மோட் ஆனில் இருக்கும்போது நம்ம ஒன்று சொன்ன மாதிரி எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் செட் பண்ணியிருக்கிற டைமுக்கு நீங்கள் செட் பண்ணியிருக்கிற டேஸுக்கு எக்காரணத்தை கொண்டும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகாது. ஆனால் அந்த டைம் வந்து கிராஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான இம்பார்ட்டன்டான ரீசன் இந்த டேஸ் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஸ்லீப் மோட்னு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா குவைட் மோட் அப்படின்ற ஆப்ஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வீடியோஸோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் ஸ்லீப் மோட் அப்படின்னு தேடுவாங்க அப்படின்றதால ஸ்லீப் மோட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இது ஆஃப் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான மெத்தட் தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம எப்படி ஆன் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராமோட ஹோம் பேஜ் வந்துங்க, இதில் வந்து ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துட்டு அந்த 3 பார் லைன் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு செட்டிங்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். இதில் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்லீப் மோட் வந்து பார்த்திங்கன்னா ஆனில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக ஆஃப்னு கொடுக்கும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா அலர்ட் காமிக்கும், கன்ஃபார்ம் ஆஃப் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. ஸ்கிப் ஃபார் நவ், டர்ன் ஆஃப் ஸ்லீப் மோட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் கீழே இருக்கிற டர்ன் ஆஃப் ஸ்லீப் மோட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஸ்லீப் மோட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் ஸ்லீப் மோட்னா என்ன, அதை எப்படி செட் பண்ணுறது, இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன, இந்த வீடியோ பற்றினா உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஸோ இது போன்ற டெக் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.